ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா முருகனை பார்க்க தான் போகணும். எப்போவுமே நாங்கள் வந்து தேர்ஸ்டே மட்டும்தான் போவோம். ஏன்னா அன்றைக்கி தான் எங்களுக்கு வீக் ஆஃப் கிடைக்கும் அப்படின்றனால தேர்ஸ்டே போவோம். ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே நாங்கள் வந்து டியூஸ்டே தான் போகிறோமே. அதுவும் மார்னிங் தான் நாங்கள் போவோம், ஈவினிங் போக மாட்டோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஈவினிங் போகிறோம். ஆனால் ஈவினிங் போகிறப்போ செம்ம கூட்டம். அங்கே பைக் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அது இல்லாமல் அந்த பின்னாடி பேக் சைடு வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலில் வந்து பேக் சைடுமே நம்மளுக்கு வழி இருக்கும். அந்த சைடும் போடுவாங்க. ஆனால் அந்த சைடுமே இந்த வாட்டி கூட்டமாகிடுச்சு. இவங்க வந்துட்டு நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முருகன் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ நடந்து தான் வரணும் அப்படின்ற அளவுக்கு இது பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போயிட்டு சாமி கும்பிட போகலான்னு போகிற இடத்துல க்யூ நிறைய நிற்கிது. லைன் அதிகமாகவே இருக்குது. எப்படி சுற்றினாலும் இது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கே என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்றதுலாம் ஆச்சரியப்பட்டோம். நம்ம மட்டும்தான் அவனை தேடி வந்தோமா அப்படின்ற அளவுக்கு இருந்தோம் ஃபஸ்ட்டு. நம்ம தான் அவனை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அவரை பார்க்கறதுக்காக நிறையா பேர், நம்மளோட நிறையா பேர் இருக்காங்கன்றது அவங்க நிறைய கூட்டத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க அந்த ஃபேஸில் வந்துட்டு எப்படி தெரியுமோ ஒரு சந்தோஷம், அவரை பார்த்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷம்.